இன்னொரு அற்புதமான கோயில் தலம் இந்த மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டத்தில் சிந்துப்பட்டி பெருமாள் கோயில், மகாலட்சுமி சமேத பெருமாள் கோயில். ரொம்ப அற்புதமான பழமையான கோயில் இது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே கொடிமர பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இந்த கொடிமர பூஜையில் வந்து விபூதி கொடுக்குறாங்க. அது ஒரு சிறப்பு. ஒரு விபூதி கொடுக்குறாங்க இங்கே. இந்த மாதிரி இங்கே குலதெய்வ கோயிலை வச்சு இந்த காது குத்துதல் அந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறாங்க. ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலம் இது. மகாலட்சுமிக்கு தனியான ஒரு சன்னதி இருக்குது. மூலவருக்கு ஒரு சன்னதி இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பழமையான ஆலயம். இன்னொரு சிறப்பம்சம் வந்து இதில் இருக்குது பாருங்கள். இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லி தெளிவாக போட்டிருக்கிறாங்க. அவ்வளோ அருமையான ஒரு கோயில் இது. திருப்பதிக்கு நேர்த்தி கடனை வச்சு செய்ய முடியாதவங்க இங்கே வந்து செய்யலான்ற மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இது. தாயாரையும் மூலவரையும் அனுமதி கிடைக்கல. இது மாதிரி சக்கரத்தாழ்வார் சன்னதி ரொம்ப விசேஷமான சக்கரத்தாழ்வார்னு சொல்கிறாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்னுடைய யோக நரசிம்மர் அமைஞ்சிருக்காரு. நல்ல சுற்றுச்சுவர் அங்க பிரதர்சனம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அங்க பிரதர்சனம் வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லி, அதாவது இந்திரனே வந்து இங்கே அங்க பிரதர்சனம் செய்து பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெற்றார்ன்றது வந்து இங்கே ஐதீகம். ரொம்ப ஃப்ரீயான ஒரு கோயில். சிந்துப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான ஸ்தலம். இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு இந்த பகுதி மக்கள் சென்று குடும்பத்தோடு சென்று தரிசனம் செய்து இறை அருள் பெற வேண்டும். அதன் மூலமாக அவங்க குடும்பம் எல்லாருமே சுபிட்சமாக இருக்கணும்னு வந்து வேண்டிக்கிறேன். ரொம்ப அருமையான ஸ்தலம் சிந்துப்பட்டி பெருமாள் கோவில். தாயார் சமேத கொடிமரத்தில் இங்கே விபூதி கொடுக்குறன்றது இன்னும் சிறப்பம்சம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த சிந்துப்பட்டி பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தாயார் மற்றும் பெருமாளின் ஆசீர்வாதம் பெற்று வருமாறு வேண்டுகின்றேன். நன்றி.